ஹாம் ஹாய் கைஸ், நான் உங்கள் ரோசக்கா. இன்றைக்கி இது ஷார்ட்ஸில் முடிய போகிறதில்ல. இது ஒரு வீடியோவாகவே தான் நமக்கு வரப்போகுது. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம இப்போது ஆர்மிஸ்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், யாராக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு சைட்லேருந்து நம்ம அடி வாங்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஒன்று யோசித்து பார்த்துருக்கீங்களா? இப்போது நிறையா கேபாப் ஐடல்ஸ் இருக்காங்க, நிறையா ஐடல்ஸ் இருக்காங்க, சிங்கர்ஸ் இருக்காங்க, பாப் சிங்கர்ஸ் இருக்காங்க. அமெரிக்கா சைடில் நிறைய பேர் ஃபேமஸாக இருக்காங்க. டெய்லர் ஸ்விஃப்டாக இருந்தாலும் சரி, அரியானா கிராண்டேவாக இருந்தாலும் சரி, செலினா கோமஸாக இருந்தாலும் சரி. ஸோ எல்லாருக்குமே ஃபேன்ஸ் இருக்க செய்கிறாங்க. பட் அந்த எல்லா ஃபேன்ஸுமே நாட் ஆல் ஆஃப் அஸ். ஓகேவா? நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் குளோபல் வைஸ் பிடிஎஸ் பெரிய ஒரு குளோபல் குரூப்பாகவே இருக்காங்க. ஸோ அவங்க இப்போது எப்படி குளோபல் குரூப்பாக இருக்காங்களோ, நம்ம குளோபல் வைஸ் நம்ம தான் பவர்ஃபுல்லான ஃபேண்டமாக இருக்கும். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம ஆர்மிஸ், ஸோ நம்ம இப்போ பிடிஎஸ் எந்த அளவுக்கு அவங்க மதிக்கிறாங்களோ, ஸோ அதே சேம் வைஸ் அவங்க ஆர்மிஸே வச்சு பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வச்சு அப்படி பார்க்குறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஒரு பேட்ரியாட்டிசமாக இருப்போம் பிடிஎஸ்க்கு. அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். இப்போது சமீப காலமாகவே பிடிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஆர்மிஸாக இருந்தாலும் சரி, நம்மளை ரொம்ப ட்ரிகர் பண்ணுறாங்க. அது இதுக்கு எல்லாமே மீடியேட்டராக இருக்குது யாருன்னா மீடியா தான். ஸோ ஒரு மீடியா நினச்சாங்கன்னா ஒரு மனுஷனை மேலே ஏற்றி விடவும் முடியும், கீழே இறக்கி விடவும் முடியும். மேலே ஏற்றி விட்ட மனுஷனை கீழே இறக்கி விட முடியும், கீழே விழுந்த மனுஷனை மேலே ஏற்றி விட முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மீடியம் தான் இந்த மீடியா. ஸோ நம்ம இந்த மீடியாவிலேருந்து பெருசாலாம் ஒன்றும் கற்றுக்க வேணாம். ஏன்னா நம்ம நிறையா கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இப்போது நீங்கள் எல்லாமே கேட்கலாம், என்னம்மா ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தேன், உன் வீடியோஸ்லாம் யார் பாப்பா, உனக்கு இன்னும் ஃபாலோவர்ஸ் கூட இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எனக்கு புரியுது. பட் ஒரு ட்ரூஃபுல்லான ஆர்மிஸ் நம்ம ஒரு ஃபேண்டமில் இருக்கோன்னா, எல்லாருக்குமே ஒரு சில வேலைகள் இருக்கும், எல்லாமே ஓகே தான், அது எனக்குமே புரியுது. பட் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஒதுக்கி இந்த வீடியோ பாருங்கள். ஆஸ் அ ட்ரூ ஆர்மிஸ் மட்டும் நான் கேட்குறேன். நான் எல்லாரையும் கைண்ட் பண்ணிலாம் நான் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிலாம் நான் பார்க்க சொல்ல. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் இருக்கும், நான் எதனால நான் இவ்வளோ பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில இப்போல்லாம் ஆர்மிஸ் எப்படின்னா, நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், பிடிஎஸ்னால் நம்மளை வெறுக்கவே முடியாது. அதை மட்டும் நம்ம பண்ண வச்சிடவே கூடாது. இந்த மீடியா அதுதான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நம்ம பிடிஎஸ்ஸாலே நம்மளை வெறுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது ரெண்டத்தில் ஏதாச்சும் ஒன்று நடந்தாலும், சத்தியமாக சொல்கிறேன், பிடிஎஸ் ஆர்மிஸை வெறுத்தாலும், ஆர்மிஸ் பிடிஎஸ்ஸை வெறுத்தாலும், என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அது அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா, மீடியாவாக இருந்தாலும் சரி, ஹேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் இப்போ நம்மளோட அந்த ஒரு டவுன்ஃபாலுக்கு தான் காத்துட்ருக்காங்க. அப்வியஸ்லி இப்போ பிடிஎஸ் ஆர்மியில் இருக்காங்க. ஸோ அவங்க மிலிட்ரி என்லிஸ்ட்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு தேரி என்ன சொல்லுதுன்னா, அவங்க டிஸ்பேண்ட் ஆகிடுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தேரி என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவங்க ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணியிருக்காங்க, டிஸ்பேண்ட் ஆக வாய்ப்பில்லை. மேபி டிஸ்பேண்ட் ஆனாலும் அப்போதைக்கு அவங்க ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாக அவங்க அந்த எப்படி சொல்ல, அந்த கான்சர்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிலிம்ஸ், ஆல்பம்ஸு, அந்த மாதிரி மேபி சான்சஸ் வில் பி தேர் டு பி டன் பை டுகெதர் ஆல் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு வி எக்ஸாக்ட்லி டோன்ட் அபவுட் தட். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஆர்மிஸ் ஃபஸ்ட்டு ஆர்மிஸ்குள்ளே ஒத்துமையாக இருக்கணும். அண்ட் என்ன தான் சண்டை இருந்தாலும் அந்த சண்டையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எல்லாமே விஆர் பிடிஎஸ் ஆர்மிஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட எவ்வளவோ ட்ரக் டீல் பண்ணுறான், எல்லாமே எல்லா ஐடல்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன இதுலாச்சும் பிடிஎஸ் மாட்டணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுதானே தப்பு. அது நம்ம பண்ணிடக்கூடாது, நம்ம பண்ண விடவும் கூடாது. ஐயோ இப்போ சுகா ஒரு சின்ன அது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. அது ஆனால் பெரிய ஒரு சுகா யாரையோ வண்டியேற்றி கொன்னுட்ட அளவுக்கு கே மீடியா பண்ணி வச்சாங்க. அதுக்கு ஆர்மிஸ் பயங்கரமான பதிலடி கொடுத்தாங்க. அது ஓகே, குட். பட்
நம்ம வந்து நம்ம பாய்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். லைக் டெக்னாலஜிக்கல் வைஸாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம பாய்ஸ்க்கு இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே இது பண்ணிடணும். இன்னொரு வந்து இப்போ கரண்ட் ரீசன்ட் டேஸில் வந்து கப்புள் ஆஃப் டேஸில் வந்து என்ன ஆச்சுன்னா, வாட் ஹேப்பன் டு எக்ஸாக்ட்லி நம்ஜுன். ஓகேவா? ஸோ நம்ஜுன் வந்து ஒரு குழந்தை ஃபோட்டோ வச்சு போட்டிருந்தார் அவரோட இன்ஸ்டா பேஜில். ஸோ அப்போ வந்து இவரெல்லாம் இன்ட் கொடுக்குறாரு. ஒரு சில கேங் என்ன பண்ணாங்க, இவர் வந்து நம்மளோட கமெண்ட்ஸில் படிக்கிறார் சீக்ரெட்டாக. இன்னொரு கேங் வந்து இது வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் டைம் வந்து இட்ஸ் அ கோ இன்சிடெண்ட்டாக ஆர் அதர் எல்ஸ் ஐ டோன்ட் நோ சீரியஸ்லி. ஜேஓ போப்பாவும் வந்து அந்த ஒரு குழந்தை கூட இருக்க மாதிரி தான் ஃபோட்டோஸ் போட்டிருந்தாரு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, யூங்லைன் வந்து நமக்கு வந்து இன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் ஜேஓப் வந்து சொல்லியிருப்பார், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஆர்மிஸ் தான் இல்லை யாருன்னு தெரில, பட் அவங்க நம்ம பண்ணுற ஒரு சில பல மிஸ்டேக்ஸு ரூமர்ஸில் தான் வந்து அவங்க இப்படி மாட்டிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மேபி அவர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ஜுன் வந்து அந்த ஃபோட்டோ போட்டுட்டு அவர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். வித்தின் ஒரு கப்புள் ஆஃப் 2 டேஸில் இன்பிட்வீன்லேயே வந்து அவர் வந்து ஸ்டைலிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு இது எவிடன்ஸ் மாதிரி சொல்லி இருந்திருப்பார். அதை வச்சு ஆர்மிஸ் வந்து அது அவங்களோட ஸ்டைலிஷ் அவங்க எவிடன்ஸ் மாதிரி அவங்க போட்டிருந்த ஃபோட்டோவே அவர் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இதை எந்த அளவுக்கு அவங்க பாதிச்சிருந்தா, எந்த அளவுக்கு நம்மளோட கமெண்ட்ஸு எல்லாத்தையும் அவங்க பார்த்துருந்தா அதை அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஆல் ஓவர் த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஆர்மிஸ் வந்து பிடிஎஸை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்கள வெறுக்கவோ நம்ம அவங்கள வெறுக்கவோ சான்ஸே விடக்கூடாது. ஒரு இன்பிட்வீன் சான்ஸ் கூட நம்ம யாருக்குமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா வெளியில் மீடியாஸாக இருந்தாலும் சரி, ஹேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, கங்கனை கட்டிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம பாய்ஸை வந்து நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக வந்து நீ வந்து பிடிஎஸ் அப்படின்னு தான் சொல்கிறேன்லாம் இல்லை. நம்ம வந்து அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அவங்கள வந்து ஐடல்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆஸ் ஒரு எப்படி சொல்ல, மனித அந்த எக்ஸாக்ட்லி என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹியூமன் ரிசோர்ஸாக நம்ம செயல்படணும். ஒரு மனிதாபிமானத்தோடு செயல்படணும்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ரீச் இருக்காது. பட் ஒரு 10 நிமிஷம் தான் அதுக்குள்ளேயே நான் ஓவர் பண்ணிட்டேன். ஸோ அந்த 10 நிமிஷம் காது கொடுத்து இதை கேளுங்க, நல்லா யோசிங்க. ஆர்மிஸ் இதுக்கு மேலே வந்து நம்ம பசங்களை நம்ம தான் பார்த்துக்கணும். வேறு ஒரு வீடியோலையோ ஷார்ட்ஸ்லேயோ வந்து நெக்ஸ்ட் நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன்.